தூத்துக்குடி தொகுதி போட்டியிடுகின்ற பொன்னாசிக்கு அவர்கள் விஜே தருதலா சொரிநாயி, நீ என் தமிழக மக்களை 41 பேரை படுகொலை செய்யப்பட்ட துரோகி. நீ ஒருவர் குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா வழங்கிய உன்னுடைய பணங்கள் உனக்கு இருக்கின்ற புறம்போக்கு நாய் விஜயை பார்த்து எச்சரிக்கிறேன். நீ ஒரு குடும்பத்துக்கு 10 கோடி 20 கோடி செய்யலாமே, செய்ய மறுத்துவிட்ட புறம்போக்கு விஜயை பார்த்து கேட்கிறேன். எங்கள் மக்களை கொன்ன துரோகி என்று சொல்கிறேன். நீ ஒரு அரசியல்வாதி அல்ல, நாய் என்று சொல்கிறேன். விஜய் ஒரு சினிமா நடிகர். உனக்காக உயிர்விட்ட குடும்பங்களுக்கு மிக எளிமையாக 20 லட்ச ரூபா வழங்கிய புறம்போக்கு விஜயை பார்த்து கேட்கிறேன். ஒரு படத்துக்கு எத்தனை கோடியை வாங்குகிற விஜய் தருதலையை பார்த்து கேட்கிறேன். எனது தமிழக மக்களுக்காக உன்னுடைய ஒரு 20 கோடி படங்களை நீ வழங்கியிருக்கலாம். இது செய்யாத புறம்போக்கு விஜயை பார்த்து கண்டிக்கிறேன். வராதே தமிழ்நாட்டுக்கு, உன்னை அடித்து தமிழக மக்கள் விரட்டி விடுவார்கள் என்று தம்மையாக எச்சரிக்கிறேன் என்று விஜயை பற்றி சொல்கிறேன். தம்பி விஜய், நீ வராதடா தம்பி விஜய் என்று கேட்கிறேன். புறம்போக்கு தம்பி விஜய் வராத என்று கேட்கிறேன். உன்னை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுகிறேன். நீ என் மயிரை வேணாலும் பிடுங்கிப்பார் என்று கேட்கிறேன். உன்னுடைய ரசிகர் மன்ற கூட்டத்தை வைத்து நீ என்னத்தை வேணாலும் பிடுங்கிப்பார் என்று சொல்கிறேன். தமிழகத்தில் நீ படு தோல்வியை சந்திப்பே என்று விஜயை பற்றி எச்சரிக்கிறேன். உன்னுடைய பணம் எங்கள் ஏழை மயிர்களுக்கு சமம் என்று உன்னை விஜயை பார்த்து எச்சரிக்கிறேன். படு தோல்வியை சந்திப்பே என்று விஜயை பார்த்து கேட்கிறேன். புறம்போக்கு விஜய், என் தமிழக மக்கள் உயிரை பறிகொடுத்த துரோகி நாயே விஜய் என்று கேட்டு எச்சரித்து கொண்டு இந்த நேரத்தில் உன்னை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என்று விஜய்.